ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக அந்த ட்ராமா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கா. அவளோட இன்னர் வேற ஒரு ஆள் எடுத்துட்டு போறான். யாருன்னு பார்த்தா இவளோட ஸ்டெப் ஃபாதர் தான். இவங்க அம்மாவோட 2வது புருஷனுக்கு இவன் மேல அப்பீலேருந்து ஒரு கண்ணு. இப்போ அந்த ஆள் அவளோட இன்னர் வேற எடுத்து வச்சுட்டு இப்படி ஒரு கேவலமான வெளியே பார்த்துட்டு போறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வர அந்த இடத்துல இவளோட இன்னர் வேற காணும். என்னோட இன்னர் வேர்லாம் காணாம போயிட்டே இருக்கு. இதோட 10 இன்னர் வேர் காணாம போயிடுச்சு. எங்கதான் போச்சுன்னே தெரியலன்னு இவ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. என்னோட இன்னர் வேர்லாம் காணாம போயிட்டே இருக்குடின்னு சொல்ல, ஒருவேளை உன் ஸ்டெப் ஃபாதரோட வேலையா இருக்குமோ, அதனால இந்த மாதிரி காரியம் பண்றவன் சொல்ல இவ இப்படி சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. என்னடான்னு பார்த்தா இவ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஒரு நாள் இவ போய் செக் பண்ணி பார்க்க அவங்க ஸ்டெப் ஃபாதரோட கபோர்ட்ல இவளோட இன்னர்வேர் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மா தான் வந்திருப்பாங்க. இப்ப அவங்க அம்மாவை பார்த்தோன்னே இவ கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்க்க அந்த ஆளை பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு வெளியே துணியை காய போட்டு வந்தால அதுல அவளோட இன்னர்வேர்லாம் மறந்துட்டு வந்தா, நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல, ஏமா நீ இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட, அப்படி இருக்கிறப்ப அவரை போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வைக்கிறேன்னு சொல்ல, அம்மா அவர் சொல்றது நம்பாதீங்க, இவரை வேணும்னு தான் அப்படி பண்ணாருன்னு சொல்ல, போது வாயமுடு, உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் அவர் ஒன்னு சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவர் இல்லைன்னா நீ நானும் நடுத்தரில் தான் நிற்கணும். அவர் மேல குறை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத வான்னு சொல்லி அவங்க அம்மா கூட்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்போ அவள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருக்க. இங்க பாருடி, உன்னோட ஸ்டெப் ஃபாதர் இந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க அம்மா கூட உன்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. பேசாட்டுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடு, அதுதான் உனக்கு பாதுகாப்பு. எங்க பாரு, உனக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துரு, இல்லைன்னா ஏதாவது நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் புருஷன் கிட்டே இருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்குன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்ல பையனை நான் போய் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதடி, நான் பார்த்துக்கிறேன்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்திருக்கா. அவளோட ஃப்ரெண்டு தான் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பா. இப்போ அவள் அங்கே உட்காந்துருக்க பையனை பார்க்குறான். கருப்பு கலர் கோட்டு சுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கான். இந்த பையனை தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இவன் நேரா அந்த பையன் கிட்ட எனக்கு வயசு 22 ஆகுது, என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமான டைரக்டா கேட்டுட்டு இருக்க. இப்பதான் அந்த பையனோட முகத்தை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம இவ ஃப்ரெண்டோட அங்கிள். இப்ப அவன் ஹீரோயினை பார்த்தவன ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்கறான். அவன் ஹீரோயினை ரொம்ப நாளாவே காதலிச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஹீரோயினை பார்த்திருப்பான். அப்பையிலேருந்தே அவன் மேல ஒரு க்ரஷ் இருக்கும் அவனுக்கு. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, எங்க பாருடா உனக்கு வயசாயிட்டு இருக்கு, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோட ஃபேமிலியில உள்ளவங்க கேட்டுட்டு இருக்க. ஆல்ரெடி நான் ஒரு பொண்ணை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருந்திருக்க. இவளோட பேக்ல இருந்து ஒரு முயல் குட்டி பொம்மை கீழே விழுந்துரும். அதை வேகமா ஓடி ஹீரோ எடுத்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமான்னு கேட்க, சம்மதம்னு இவ சொல்றான். ஐடி கார்டு இருக்கா, வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில கையோட கல்யாணம் பண்றதுக்கே கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல, என்னை விட 8 வயசு பெரியவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. அவள் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போறான். அது பார்த்தவொடனே ஹீரோவில் பிடிச்சி காப்பாத்திடுறான். என்னோட பேரு யான்சோ, இதுக்கப்புறம் நீ என்னோட வீட்டிலே தங்கிக்கலாம், உன்னோட ஃபோனை கூட என்னோட நம்பரை சேவ் பண்ணுறேன்னு ஹீரோனோட ஃபோனை வாங்கி நம்பரை சேவ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்பர்லாம் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஒரு வழியா நீ எனக்கு சொந்தமாகிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் வாங்க ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்ல, ஃபைல் எல்லாம் என் டேபிளுக்கு நீயே கொண்டு வந்துடு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னா அவன் இந்த இடத்த விட்டு போக, என்ன இவர் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸை தான் கட்டுப்பிடிச்சி அழுதுட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்காரு, ஒன்றும் புரியல அப்படின்னு அவன் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணா. இப்போ அவள் கால் பண்ணி, ஏண்டி உனக்காக பிளைண்ட் டேட்டு கேஃபிடேரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் போகாமல் என்ன பண்ணுறேன்னு சொல்ல, எனது கேஃபிடேரியாவில் வெயிட் பண்ணுறேன் நான். இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாளுங்க. அவ இவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு, அட கொய்யால இது என்னோட அங்கிள் டி, இவர் எப்படி நீ கல்யாணம் பண்ண, என்னால் அதை நம்பவே முடியல, இதுக்கப்புறம் நீ என்னோட ஆன்ட்டியா, என் அங்கிளை கல்யாணம் பண்ண எவ்வளோ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் சத்தியமா அது உன் அங்கிள் எனக்கு தெரியாது, நீ தான் கருப்பு கலர் கோட்டு சுட்டுன்னு சொன்ன, கண்ணாடி போட்டிருப்பாருன்னு சொன்ன, நானும் அவர் தான் நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அடி பாவி என் அங்கிளை நினச்சாலே எனக்கு பயமா இருக்கு தெரியுமா, அதனால சரியான சிடமுஞ்சி அவரு போய் கல்யாணம் பண்ணியிருக்கே. எங்க பாருடே ஒரு விஷயத்த மறந்துடாத, அன்னைக்கு நான் கார்டன்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது
என் அங்கிள் பாட்டிக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தான், அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா சொல்லிட்டு இருந்தான். அது நான் என் காதால கேட்டேன் தெரியுமா. எனக்கு தெரிஞ்சு பாட்டி டார்ச்சர் பண்ணதுனால தான் அவர் ஒன்றை கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஒரு நாள் அங்கிள் காதலிச்ச பொண்ணு அவரை தேடி வந்துருச்சுன்னா கண்டிப்பா நீ டைவர்ஸ் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிரா. என்னடா இது, கல்யாணம் பண்ண அன்னைக்கே டைவர்ஸை பத்தி பேசணுமா அப்படின்ற மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவனோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் பயங்கரமா மரியாதை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனியே இவனோட தான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் புதுசாக ஒரு கம்பெனியை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேபினுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்ணா. இப்போ அவ கால் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, நான் வேற ஆளே நினச்சி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, உன் மேலே எந்த தப்பு இல்லை, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணமாக பண்ணிக்கிட்டேன், இதுக்கு மேலே இதை பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவளை பேசிக்கிறத ஹீரோ கேட்டிருப்பான். கருப்பு கலர் கோட் சூட்டு போட்டு அந்த பையன் வருவான்னு. அவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு வேணும்னே தான் இந்த கேஃபிடேரியாவுக்கு வந்திருப்பான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் ஃபோன் பேசி முடிச்சுட்டு அவளோட ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட ஸ்டெப் ஃபாதர் தான் வரான். அவன் இவ்வளோ பார்த்தவொன்னு தனியாக சிக்கிக்கிட்டியா, இதுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன்னு அவன் இவன் ரூம் கதவை மூடிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு இவ கத்திட்டு இருக்கான். இவ இப்படி கத்திட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே அவங்க அம்மா தான் இருக்காங்க. ஏய் என்னாச்சே, கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை தட்டிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு, நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், நீ என்ன ஸ்டடீஸ் பண்ணதை அவகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு என்னால தள்ளி போயிட்டு இருக்க. அவங்க அம்மா உள்ள வராங்க. கதவை சாத்திட்டு என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நான் உனக்கு கதவை சாத்தல, இந்த ஆள் தான் கதவை சாத்தினார்னு சொல்ல, என்ன அந்த ஆளே இந்த ஆள்னே பேசிட்டு இருக்க, ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேசு, எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு ஏதோ பிரைவசி தேவைப்பட்டிருக்கு, அதனால தான் அவ கதவை சாத்திட்டு இருக்கான்னு இவர் சொல்லிட்டு இருக்க. என்ன பிரைவசி, ஒழுங்கா அடக்க ஒடக்கமா நடந்துக்க, என்ன தப்பான வேலை நீ பார்த்துட்டு இருந்தனா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் கீழே கொட்டி அவங்க அம்மா இவ்வளவு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அம்மா ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கதவை சாத்தினதுக்கு காரணம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் கதவை சாத்தினேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே ஸ்டெப் ஃபாதர் பார்த்தீங்கன்னா, எங்க பாருமா, உன்னை என் சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்லு, பசங்களை காதலிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் எதுவாக இருந்தாலும் டிஸ்டன்ஸோட இருக்கணும்னு சொல்லி அந்த ஆளு நல்லவே மாதிரி பேசிட்டு போறாரு. இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் இவங்கள பார்த்தீங்கன்னா, எங்க பாருமா, உன்னோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, உங்க அப்பாவுக்கு பதிலாக இருந்து பண்ண வேண்டிய எல்லா கடமையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் எதுக்காக வேலைக்கு போய் உழைக்கிறாரு, எல்லாம் உனக்காக தான், எங்களுக்கு குழந்தை கிடையாது, நீ ஒரே பொண்ணு தானே, அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க அம்மா இப்படி பேசினதை பார்த்தோன்னா அவ உண்மையை சொல்றதுக்கே தயங்குறா. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த ஆளு தப்பான ஆளுன்னு சொன்னா அவங்க நம்புவாங்களான்னு கூட இவளுக்கு தெரியல. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண புருஷனை கை விட்டுருவான் போலியே, என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலான்னு ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ தான் மீட் பண்ணலான்னு கூப்பிட்டுருப்பான். இப்போ அவனை பார்த்த உடனே ஹீரோயின் வேகமாக ஓடி வந்துட்டு, எங்க பாருங்க டைவர்ஸ்லாம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நான் எப்போ உன்னை டைவர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஆயிருந்தா இருந்தாலும் நீங்கள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அங்கிள், நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி செட் ஆகும்னு தெரில, ஆனால் இப்போதைக்கு என்ன டைவர்ஸ் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நான் உனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ண மாட்டேன், உன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துருன்னு சொல்ல, கண்டிப்பாக வந்துடுறேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க ஸ்டெப் ஃபாதரோட பாட்டி தான் வந்திருக்காங்க. இப்போ பாட்டியை பார்த்தோன்னே, வாங்க பாட்டி எப்போ வந்தீங்கன்னு சொல்ல, நீ ஒன்றும் என்னோட பேத்திலாம் கிடையாது, உங்கள் அம்மாக்கு என் பையன் சோறு போடுறதே பெருசு, இதில் நீயும் ஒட்டிட்டு இருக்க, நீ என்ன குழந்தையா, சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியே போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, அத்தை இந்தாங்க டீ குடிங்கன்னு டீ கொடுத்துட்டு இருக்க. அவங்க வேணும்னே அந்த டீயை அவங்க கையில் ஊற்றி விட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அம்மா அமைதியாயிரு, எதுவும் பேசாதுன்னு அவங்க அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, எங்க பாரு, உன் பொண்ணு ஒன்று குழந்தை கிடையாது, கூடவே வச்சிட்டு இருக்கிறதுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு பாரு, இந்த பையன் நமக்கு தூரத்து சொந்தம், இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் பொண்ணு அந்த பையனோட வீட்டுக்கு அனுப்புற வழியை பாருன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்கணுமா, அவனால ஒழுங்கா நடக்க கூட முடியாது, இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் கல்யாணம் வேணான்னு தான் சொல்றாங்க. இப்போ அவங்க இப்படி சொன்னோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, எங்க பாரு, உன் பொண்ணுக்கு என்ன வயசுன்றதை மறந்து போயிட்டியா, 22 வயசு ஆகுது, இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களாம் சொந்த ஸ்டெப் ஃபாதரையே மயக்குவாங்களாம் அப்படின்னு இவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. போது நிப்பாட்டுங்கன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அப்பதான் வராரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சாங்குக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வயசாயிடலாமா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறா, விடுங்க, அவ வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பொண்ணை நான் நல்லபடியா பாத்துக்குவேன்னு இந்த ஆளு கிட்ட வந்துட்டு இருக்க. ஹீரோயின் தள்ளி விட்டுறா.
இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து தண்டு சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. என் பிள்ளையோட சாப்பாடை நான் கூட சாப்பிட்டதில்ல. ஆனால் நீ இவ்வளோ பெரிய பிள்ளையா வளர்ந்ததுக்கு அப்புறமா இங்கே உட்காந்து அவங்க 2 பேருக்கும் தொல்லை பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லி திட்ட. கண்டிப்பாக நான் போயிடுறேன்னு இவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன், இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல. நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு தான் பிரச்சனை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் விட முடியாது, நீ இங்கே தான் இருந்தாகணும், என் கூட தான் இருந்தாகணும். அதான் அவங்க அப்பா இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, கவலைப்படாதவான்னு சொல்ல. அப்பாவா? அவர் உன்னையும் அப்பா கிடையாது அம்மா, அந்த ஆளு ரொம்ப தப்பான ஆள்மா, தயவு செஞ்சு அவர் சொல்றதை நம்பாதீங்க. நான் குளிச்சுட்டு வரும்போது என்னோட இன்னர் வேர்லாம் காணாம போயிடுது தெரியுமா, எல்லாத்தையும் அந்த ஆள் தான் எடுத்துட்டு போறான். நான் தூங்குனதுக்கு அப்புறம் என்னை பார்க்க என் பெட்ரூம்க்கு வராமா, அந்த ஆளோட பிஹேவியர் சரியில்லை, அவன் என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறான்னு சொல்ல. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ குளிக்கும் போது கழட்டி போட்ட துணியை எடுத்து துவைக்க போட்டிருப்பாரு, அதை போய் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவர் இல்லைன்னா நீ நானே பிச்சு தான் எடுத்துட்டு இருக்கணும்னு சொல்ல. அம்மா நான் இவ்வளோ விஷயம் சொல்றேன், ஆனா நான் சொல்றதை நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க, அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நல்ல ஃபேமிலியா இருக்கணும் எப்படி நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஆளு சரியில்லைன்னு சொல்றேன், ஆனா நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல. இங்க பாரு, அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் இல்லைன்னா நீ நானும் நடுத்தரில் பிச்சு தான் எடுத்துட்டு இருந்திருக்கணும். அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு அவங்க அம்மாவில் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில இந்த ஆள் தான் இருக்கான். இப்போ இந்த ஆளை பார்த்தீங்கன்னா உன் பொண்ணு கூட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாங்க சண்டை போட்டேன், அவள் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றான், என்ன பண்றதுன்னே தெரிலன்னு சொல்ல. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அந்த ஆளு ஷாக் ஆகிறான். ஏன்னா ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இந்த ஆளால் அவகிட்ட நெருங்க முடியாதுல்ல, அதை நினச்சிதான் இந்த ஆளு ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த ஆளை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, அவளை நினச்சி நீ கவலைப்படாத, என்னோட அம்மா பேக்கை விட்டுட்டு போயிட்டாங்க பாரு, இந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா, நம்ம பொண்ணுக்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்ல. அவங்களும் சரின்னு கீழே போகிறாங்க. இப்போ அவங்க போன கையோட இந்த ஆளு ஹீரோயின் கிட்ட வந்து நீ என்னை விட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டியா, அதுக்கு நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன், உன்னை முதல் தடவை தர்ற ஆம்பளை நானாக தான் இருக்கணும்னு இந்த ஆளு ரொம்ப கேவலமாகவும் மோசமாகவும் பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப பயந்து போயிடா. அவங்க அம்மா கீழே போயிட்டா, வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும்னு இந்த ஆளு கிட்ட வந்துட்டு இருக்க. இவ டக்குன்னு அவளோட போனை எடுக்கிறா. அதை பார்த்தோன்னா அந்த ஆளு போனை தட்டி விட்டுட்டு அவ கிட்ட வந்துட்டு இருக்க. இவ ரூமோட கதவை சாத்திடுறா. இவ இப்படி சாத்திட்டு பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. அந்த ஆளு பாத்தீங்கன்னா அவளை ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்தலான்னு வர அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான். இப்ப உள்ள வந்து எங்க சாங் அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுக்கிறான்னு இந்த ஆளு போய் சொல்லிட்டு இருக்க. இவ ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேட்டோன்னே ஹீரோயின் வேகமா அவகிட்ட ஓடி வந்துடுறா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு 2 நாள் என் வீட்டுல இருக்கட்டும், நான் அவளை கூட்டு போறேன்னு சொல்லி அவ இவளை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு வந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளை பாத்தீங்கன்னா உன்னை காப்பாத்துறதுக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்ல. ரொம்ப தேங்க்யூடி, நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன், நீ இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலா என்ன இங்க கூட்டு வந்ததே அங்கிள் தான், உன்னை பிக்கப் பண்ணணும்னு சொன்னாரு, அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன். அங்க பாரு உன்னோட புருஷன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல. பார்த்தா அந்த சைடு ஹீரோ காரை விட்டு இறங்கி வரான். இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா போலான்னு அவளை கூட்டிட்டு கார்ல வந்துட்டு இருக்க. எல்லாரும் ஒன்னாதான் கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கார்லேயே பீரியட்ஸ் ஆயிட்டா. இப்போ அவள் வயிற்றுல கையை வச்சுட்டு ஐயோ நான் காரில் பீரியட்ஸ் ஆயிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடி சொல்கிற, இந்த காரில் கரை பட்டுச்சுன்னா இருந்தாலும் காட்டு கற்றுவானேன்னு சொல்ல. ஐயோ எனக்கு பயமாக இருக்குடி, இந்த கார் வேற ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கரை ஆயிடுச்சுன்னா என்னை போட்டு படப்படுத்திடுவார் போல என்ன. இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. இவன் இப்படி பம்புறதை ஹீரோ பார்க்குறான். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்த கையோட ஹீரோ காரை விட்டு இறங்கி அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்ன இவர் அவளை தூக்கிட்டு போயிட்டாரு, என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவில் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து அவளுக்குன்னு வாங்கின செருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து அவ கையாலே போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளவு எல்லாம் போட்டுட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டில் பொண்ணுங்க போடுற செருப்புலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த செருப்பு நேற்று ஷாப்பிங் மாலில் தான் பார்த்தேன், நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவளோட காலுக்கு போட்டு விட்டுட்டு இருக்க. இவ டக்குன்னு எந்திரிச்சிரா. இப்பவே எந்திரிச்சு அங்கிள் நான் எங்க தூங்கணுன்ற இடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ரூமை கூட்டு வந்து இந்த இடத்துல நீ ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்ல. எவ்வளோ சரின்னு ரூமை பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட ஷர்ட்லாம் இருக்கு. அது பார்த்தோன்னா ஐயோ இது அங்கிளோட ரூமா அப்படின்ற மாதிரி இவ ஷாக் ஆகிட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ குறுக்கால வரான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா புது பொண்டாட்டியை தனி ரூம்லையா படுக்க வைக்க முடியும், அந்த அளவுக்கு நான் குடும்பக்காரன் கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் என் அங்கிள் எல்லாம் கூப்பிடாதுன்னு சொல்ல. வேற எப்படி கூப்பிடணும்னு இவ கேட்குறா. என்னோட பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்றா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் குளிச்சுட்டு வான்னு சொல்ல. அதுக்குள்ளே என்ன அவசரம்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நீ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கா, அதனால தான் குளிச்சுட்டு வர சொன்னேன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு குளிக்கிறதுக்கு போறா. இப்போ அவள் குளிக்க போனதுக்கப்புறம் ஹீரோவளோட பேக்கை திறந்து அவளோட ட்ரெஸ்ஸை எடுத்து இவன் ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்தில் தொங்க விட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக வயிறு வலி கஷாயெல்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த கஷாயம் உனக்கு தான், அப்புறம் இதுவும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த அழகு பொண்ணுங்களை எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க.
அவளுக்கு அவங்க அம்மா தான் வீடியோ கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி எங்கே உன் ஃப்ரெண்டு மியா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் குளிச்சுட்டு இருக்காமான்னு இவ சொல்கிறா. நான் ஒரு 2-3 நாள் இங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்ல 2-3 நாளா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இருக்கணும், நாளைக்கு காலையிலே திரும்ப வந்துடணும்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏமா நமக்குன்னு வீடு இருக்கிறப்ப நீ போய் இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிறது நல்லாவா இருக்கு, என்ன வயசாகுது, இப்படி போய் ஃப்ரெண்டோட வீட்டிலலாம் தங்கினா 4 பேர் என்ன பேசுவாங்க அப்படின்னு அந்த ஆளு ஃபோனை வாங்கிட்டு எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு நீ தான், உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அப்பா பார்த்துக்குவே வான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஆளு இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து டக்குன்னு எந்திரிச்சிடா. இப்போவே இப்படி எந்திரிச்சதுல பின்னாடி ஹீரோ படிக்கட்டுலேருந்து இறங்கி வர்றத அவங்க அப்பா பார்த்துறான். அதை பார்த்தவொடனே ஏய் பின்னாடி யார் நிற்கிறது, உண்மையை சொல்றி அப்படின்னு அவங்க அப்பா கத்திட்டு இருக்க. இவ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. இவ இப்படி பண்ணதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உன் பின்னாடி யார் இருக்கா சொல்றி அப்படின்னு சொல்லி கோவத்தில் ஃபோனை போட்டு கீழே உடச்சிட்டு இந்த ஆளு காட்டு கத்திட்டு இருக்க. என் பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவளுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு தெரியலங்க, அவ உங்க கூட தானே கம்பெனில வேலை பார்க்குறான், அவளை கம்பெனில பார்த்தா பேசி வீட்டுக்கு கூட்டு வாங்கன்னு சொல்ல சரிம்மா நீ எதை பத்தி கவலைப்படாத நான் கூட்டு வரேன்னு. இந்த ஆளு பார்த்தீங்கன்னா உன்னை இத்தனை வருஷம் நான் வளர்த்ததுக்கு காரணம் என்ன, நீ எனக்கு சொந்தமாகணும் தான் உன்னை பார்த்து வளர்த்தேன், இன்னொருத்த கையில போறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு இந்த ஆளு கேவலமா யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை கிட்ட வரான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே இவ்வளவு பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை இவர்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த ஹேர் ட்ரையர் தலை காய வச்சுட்டு போலாம் வான்னு சொல்லி ஹீரோவே அவளோட தலையெல்லாம் காய வச்சுட்டு இருக்க. இவளால் அதை நம்பவே முடியல, என்ன இந்த ஆள் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு, என் ஃப்ரெண்டு சரியான சிடுமுஞ்சின்னு சொன்னா ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இப்போ நைட்டே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இப்போ ஹீரோ இவ தூங்குறத பார்த்தோன்னா அவ கிட்ட போயிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு நீ நானும் காதலிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு, பொறுமையாக ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு கொடுக்கறதுக்காக ஹீரோயின் நிறைய கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அது எல்லாத்தையும் பார்த்து இவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஜுவல்லரி ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே உங்களுக்காக தான், அங்கே சமைச்சு வச்சிருக்க சாப்பாடு உங்களுக்காக தான் சொல்ல ஆனால் இதெல்லாம் ரொம்ப அதிகம், இவ்வளவு எனக்கான இவ கேட்டுட்டு இருக்க. ஆமாம் மேடம் இது எல்லாமே உங்களுக்காக தான், வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயினை கூட்டிட்டு வர இவ்வளோ வந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ ஹீரோவோட வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட பர்சனல் ரூம் தான் இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபோட்டோவை தான் வரைஞ்சி வச்சிருக்கான். இப்போ அந்த ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்க. இது சாரோட பர்சனல் ரூம், யாரையுமே சாரை உள்ள விட்டதில்லைன்னு உங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு கம்பெனில இருந்து தான் கால் வருது. உங்களோட இன்டர்ன்ஷிப்பை கம்பெனி ஓகே பண்ணிடுச்சு, உடனே கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ரொம்ப சந்தோஷமா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரோ அதே கம்பெனியில் தான் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருப்பா. அங்கேருந்து தான் இப்போ கால் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்க அப்பாவோட வேலை தான். அந்த ஆளு தான் ஹீரோயின் இவன் கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பான். இப்போ இந்த சைடு ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஆளை கூப்பிட்டு தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணியே பேச வச்சிருப்பான். இப்போ அந்த ஆளை பேசி முடிச்சுட்டு போக இவனை பார்த்தீங்கன்னா என் கைக்குள்ள இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கம்பெனிக்கு வரா. இப்போவே இப்படி கம்பெனிக்கு வர அந்த ஆளை பார்த்தீங்கன்னா உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போவேன், நேற்று உன் கூட இருந்த ஆள் யாரு, அவனுக்கு நீ உன்னை கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி இந்த அளவுலோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஒழுங்கா என்ன விடியா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் மேனேஜர் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க இப்படி கேட்டவனா அந்த ஆளை பார்த்தீங்கன்னா 14 வருஷம் இவளை என் சொந்த பொண்ணா வளர்த்தேன், ஆனால் இப்போ இவ தப்பான வேலை பார்த்துட்டு இருக்கா, கண்ட பசங்க கூட சுற்றிட்டு இருக்கான்னு ஹீரோயின் மேலே பழிய போட்டுட்டு இருக்க. நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல, நீ தான் மோசமானவே என் மேலே பழிய போடுறேன்னு இவ அழுதுட்டு இருக்க. அவங்கப்பா பார்த்தீங்கன்னா இங்கே பாருமா நீ பண்ணுறது தப்பான காரியம், இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடும், நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு இந்த ஆளே நல்லவே மாதிரி பேசிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. நான் உன் கூட வரமாட்டேன்னு விடியான்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. கரெக்டாக 2 பேரும் ஹீரோ மேலே போய் இடிச்சிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா இப்படி ஹீரோ மேலே இடிச்சதுல ஹீரோயினை பிடிச்சிட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோவை இடுப்புல கை வச்சிருக்கத பார்த்தோன்னே ஒழுங்காவ மேல இருந்து கையை இடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வைஸ் பிரசிடென்ட் தான் வராரு. இப்போ அவர் வந்து ஹீரோவை பார்த்தோன்னே யான்சு சார் வந்துட்டீங்களா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷத்துல வணக்க வச்சிட்டு இருக்க. யார் இவருக்கு எதுக்கு வணக்க வைக்கிறீங்கன்னு உங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. இந்த கம்பெனியை வாங்கியிருக்கிறது இவர் தான், இனிமே இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் இவர் தான், உங்க எல்லாருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ்னா என் பர்சனல் லைஃப்ல எதுக்காக தலையிடணும், என் பொண்ணை கொடுக்க சொல்லுங்கன்னு அந்த ஆளை கேட்டுட்டு இருக்க. உன்னோட பாஸ் முன்னாடி இப்படி தான் பேசுவியா, ஒழுங்கா மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு வீட்டுக்கு போயான்னு சொல்ல இவர் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு பாஸ் இதை தெரியாமல் பேசிட்டேன்னு மன்னிச்சிருங்க, என் பொண்டாட்டி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, இந்த வேலை இல்லைன்னா நான் பிச்சு தான் எடுக்கணும்னு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் வேலையில் இருக்கணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணுன்னு சொல்ல ஹீரோ இப்படி கேட்டோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஆள் கண்டிப்பாக வேலையில் இருந்தாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் வேலை பார்க்கட்டும் விட்டுருங்கன்னு சொல்ல ஹீரோவும்
போனா போதுன்னு விட்டுடுறான். இப்போ உங்க அப்பா பார்த்தீங்கன்னா தனியாக வந்ததுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு இல்லாட்டி எனக்காவது நீ எனக்கு தான் சொந்தமாகி தீரணும்னு அந்த ஆளு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு லிஃப்ட்டில் ஒன்றா வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கிட்ட வந்து பட்டன் அமைக்கிட்டு இருக்க. இவ ஹீரோ கிட்ட வந்ததை பார்த்த உடனே பயந்து போயிடுறா. நீங்கள் எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன், என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவர்கிட்ட உண்மையை சொன்னால் நம்புவாரா நம்ப மாட்டாரான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் உண்மையை சொல்கிறது தான் நல்லதுன்னு இவ உண்மையை சொல்லலான்னு வர லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுது. பார்த்தா லிஃப்ட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு தான் ஃப்ளவர் பக்கியோட நின்றுட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்தோன்னே ஒன்றை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரும் உங்களை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு விளைவர் காதலிக்கிற பொண்ணு இந்த பொண்ணு தானோ, கையில் ஃப்ளவர் பக்கியோடலாம் நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. யார் நீ, எதுக்காக யான்சு பக்கத்தில் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, நான் இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் மேடம், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் கொடுக்குடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட. என்ன இவ இப்படி ஓடுறா, ஒரு வேலையை பொண்டாட்டி வைக்கப்படுறாள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு ஃப்ளவர் பக்கியை நீட்டிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அதை கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போக அது பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு கோவமா வருது. இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட டேபிளில் வந்து உட்காந்துட்டு அப்பாடா நல்ல வேலை அந்த பொண்ணுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்தாச்சுன்னு அவளோட டேபிளில் பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல டீ குடிக்கிற கப்பு, வால் கிளாக்கு அப்படின்னு எல்லாமே புதுசாக இருக்கு. என்னது இது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு மெசேஜ் அனுப்புறான், இது எல்லாமே உனக்காக தான் நானே அரேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன இவர் அந்த பொண்ணு மனசுல வச்சுட்டு என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, ஏய் உன் டேபிளில் இருக்க பொருள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, அதுவும் இந்த கப் இருக்கே நம்ம பாஸோட கப்பு மாதிரியே இருக்கு தெரியுமா, இந்த கப்பு வேர்ல்டுலே ஒரு பேர் தான் இருக்கு தெரியுமா, அதோட மதிப்பு மட்டும் 200 மில்லியன்னு சொல்ல. 200 மில்லியனா, ஏய் இது பாஸோட கப்பா இருக்க வாய்ப்பே இல்லை, அதே மாதிரி ஏதோ ஃபேக்கான கப்புப்பா, இதை போய் ஒரிஜினல் நம்புறீங்கன்னு இவ சமாளிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை செடியூஸ் பண்ணுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. நான் இங்கே வந்ததே உனக்காக தான் யான்சோ, நான் கோஆப்ரேஷன் விஷயமா பேசணும், சீக்கிரமாக ப்ராஜெக்ட் சைன் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும்னா போய் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பேசு, ஏன் கூட இதுக்காக பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நான் உன் கூட தான் பேசுவேன்னு இவ கிட்ட வர ஹீரோ மறைச்சு பார்க்குறான். எதுக்காக இப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் நல்ல விதமாக தான் நடந்துக்கையேன், எல்லாரும் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது உண்மையாக்குனா நல்லா இருக்குன்னு சொல்ல. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வெளியே சொல்லி தெரிஞ்சேன்னு வச்சுக்க, உங்கள் அம்மா அப்பா நினச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது, ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி ஹீரோ அவளை திட்டிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டமேட் ரிங்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லி நிறைய ரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ அதில் உள்ள ரிங்கு எல்லாத்தையும் பார்க்குறான். இப்போ அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த ரிங் எடுத்து அவள் கையில் போட்டுட்டு, என்ன இந்த சைஸ் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை, இது என்னோட சைஸ் இல்லையே, என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வான்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. இந்த ரிங் என்னோட பொண்டாட்டிக்காக அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது பொண்டாட்டியா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, டே இவளை ஃபஸ்ட்டு வெளியே அனுப்புடா, இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல. ஹீரோட அசிஸ்டன்ட் அவளை வெளியே தரத்தி விட்டுறான். இப்போ இந்த பொண்ணு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறானா, என் ஆளை யாரு கரெக்ட் பண்ணதுன்னு தெரியலையே, அவன் மட்டும் கையில் கிடைச்சா அவ்வளோதானே இவன் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ குடிச்ச கப்பு இருக்கதை பார்க்குறான். அந்த கப்பை பார்த்தவொன்னே ஒரு வேலையை ஆளை செடியூஸ் பண்ணது இவ்வளோதான் இருக்குமோ அப்படின்னு வச்சுட்டு, எவ்வளோ தைரியம் தான் உன் பாஸோட கப்பு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு கேட்க, மேடம் இது ஏதோ ஃபேக்கான ப்ராடக்ட், மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல. ஃபேக்கான ப்ராடக்டா, இந்த கப்போட மாடல் ஃபேக்கில் உருவாக்க முடியாது, அது ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா, இதோட மதிப்பு 200 மில்லியன், இந்த கம்பெனிக்கு எதுக்காக நீ வேலைக்கு வந்த, பாஸை செடியூஸ் பண்ணுறதுக்காகவான்னு சொல்ல. இல்லை மேடம் எனக்கு இந்த கப்பை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அதில் பார்த்தீங்கன்னா உன்னை அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா செடியூஸ் பண்ண பார்ப்பேன்னு இவன் ஹீரோனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கேன். இவன் இப்படி பேசுகிறது அவளோட ஸ்டெப் ஃபாதர் அவங்க வேலை பார்க்குறவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாஸையே செடியூஸ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன். எங்கே பாருங்கள் மேடம், என்னை பற்றி தப்பாக பேசாதீங்க, நான் எந்த கப்பை யூஸ் பண்ணுறேன்னா அது என்னோட விருப்பம், அதில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்ல. எவ்வளோ தைரியம் தான் ஏன் முன்னாடி இப்படி பேசுவேன், என் ஆளை செடியூஸ் பண்ணதும் இல்லாமல் என்கிட்ட இப்படி பேசுறியான்னு அவன் அந்த கப்பை கீழே போட்டு உடைச்சிட்டா. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இந்த கப்பை அவர் எனக்காக கொடுத்தது, அதை போய் இப்படி உடைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவ கப்பில் கையை வச்சுட்டு இருக்க. அவள் கையிலேயே அந்த கப்பு குத்திடுது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒழுங்கா முன்னாடி முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேளு, இல்லைன்னா அந்த கம்பெனி விட்டே வெளியே தரத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு முட்டிக்கால் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் இந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் இவ்வளோ முட்டிக்கால் போட சொல்ல இவ்வளோ அவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு முட்டிக்கால் போட போக கரெக்டாக ஹீரோ வந்து அவளை தூக்கிடுறான்.
இப்போ ஹீரோ இப்படி தூக்கி விட்டுட்டு அவளை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்ததுன்னு கேட்க, இல்லை இந்த கப்பு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பொண்ணு பழிய தூக்கி ஹீரோயின் மேலே போட்டுட்ருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கையில் சின்ன அடிதான் பட்டிருக்கு. நான் என்னோட வீட்டுக்கு போய் மருந்து போட்டுக்கிறேன் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோவை பார்த்தீங்கன்னா எங்கே பாரு, என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. சும்மா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காத. இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்குள்ளேயே வரக்கூடாது, இவ்வளோ கம்பெனியை விட்டு பேன் பண்ணுங்க. உங்கள் அம்மா அப்பாக்காக தான் உன்னை சும்மா விடுறேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்கே வீடு பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி தெரிஞ்சா எல்லாமே ஃப்ராட் அப்படின்னு இவ்வளோ பற்றி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ கால் பண்ணி வீட்டுக்கு போகலாம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ காரோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா வந்து காருக்குள்ளே உட்காருன்னு சொல்ல, இவ்வளோ ஹீரோவோட காருக்குள்ளே ஏறா. இவன் இப்படி காருக்குள்ளே ஏறத அவங்க ஸ்டெப் ஃபாதர் பார்த்துறான். இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா இவன் என்ன காருக்குள்ளே ஏறான்னு அந்த ஆள் வேகமாக காருக்குள்ளே ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோ இந்த சைடு ஹீரோனோட கையை பிடிச்சி அவனோட வாயில வச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ இப்படி பண்ணதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் கையை விடணும், என் பொண்டாட்டிக்கு அடிபட்டிருக்க, அதனால நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவ முட்டிக்கால் போட்டு சாரி கேட்க சொன்னா நீ எதுக்காக சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அந்த பொண்ணு உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, அப்படி இருக்கிறப்ப அவ சொல்றதை நான் கேட்டுதானே ஆகணும்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தானே நீங்க காதலிக்கிறீங்கன்னு இவ சொல்லலான்னு வர, அதுக்குள்ள இவளோட ஸ்டெப் ஃபாதர் வந்து காருக்கு வெளியே நின்று கதவை தட்டிட்டு இருக்காரு. இவர் இப்படி கதவை தட்டுறதை பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து போய் ஹீரோ மேல படுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த விண்டோவை ஓபன் பண்றான். என்னையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் சார் இருக்காரு, ஒருவேளை நான் இது தப்பா பார்த்துட்டேன்னு அப்படின்னு வச்சுட்டு, ஒன்றும் இல்லை சார் நீங்கள் போகலான்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். அவன் போனதுக்கப்புறம் இந்தால பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த பாஸுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, அது என்னன்றதை கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டாரு எந்திரின்னு சொல்ல, இவ்வளோ எந்திரிக்கிறா. இப்போ இப்படி எந்திரிக்க ஹீரோ அவ்வளோ பிடிச்சி எழுத்துட்டு, என்னாச்சு அதனால பார்த்து எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் என்னோட ஸ்டெப் ஃபாதர், எப்போ பார்த்தாலும் என்ன புள்ளி பண்ணுவாரா, அவருக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்தேன். எனக்கு 8 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆளு தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்றத பற்றி மட்டும் இவன் சொல்லலை. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுன்னு அந்த இடத்த வீட்டு ஓடி போக. இந்த சைடு ஹீரோனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தவன அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எங்க பொண்ணை கூட்டு வரலையான்னு கேட்க, என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, அவ தப்பான வேலை பார்க்குறா, எங்க பாரு கம்பெனி பாஸ் கூட கார்ல ஏறி போயிட்டு இருக்கா, நீயே பாருன்னு அதனால சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காட்ட, அதை பார்த்தவன அவங்க அம்மா அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணு கண்டிப்பா இப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டா, நான் உடனே அவளை கண்டுபிடிக்கணும், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவங்க கோவப்பட்டுட்டு இருக்க. இங்க பாரு செல்லம், அவன் மேல கோவப்பட்டுட்டு இருக்காத, நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்கன்றத மறந்துடாத, அவ என்னோட ஆஃபீஸ்ல தானே வேலை பார்க்குறான், நாளைக்கு ஆஃபீஸ்க்கே நேராக போய் அவளை கூட்டு வந்துடலான்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆளை பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு ஹீரோனோட ரூமுக்கு வர, அவள் சின்ன வயசில் விளையாண்ட பொம்மையெல்லாம் இருக்கு, அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நீ எனக்கு தான் சொந்தமாகணும், வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்னு இந்த ஆளை மோசமாக பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்க்குறதுக்காக அவளோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணு வந்து ஆஃபீஸில் பிரச்சனை பண்ணதா கேள்விப்பட்டேன், என் அங்கிள் அவளை காதலிப்பா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல விடு, உன் அங்கிள் உண்மையாக காதலிக்கிறதா அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கா. என் அங்கிள் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா அன்னைக்கு சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணு யாருன்னு பாட்டி தான் எனக்கு சொன்னாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் பாட்டிக்கிட்ட போய் நானும் இவனும் காதலிக்கிறதா சொல்லியிருப்பா போல. அந்த விஷயம் தான் இவ காதுக்கு வந்திருக்கு. இப்போ இவளுங்க 2 பேரும் ஹீரோவையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க. டிவியில் அவங்க 2 பேரை பற்றின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டான். அது பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்னால் அதை நம்பவே முடியல, இவரையும் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஒருவேளை லவ் பண்ணுற விஷயம் வெளியே தெரிஞ்சா கம்பெனி இமேஜ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் வருன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு என்னமோன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்னமோடி, ஆனால் நீயும் அங்கிளும் சரியான மேட்ச் தெரியுமா, என் அங்கிள் காதலிக்கிற பொண்ணு நீயா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப சோகமாயிரா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா ஆஃபீஸில் வந்து கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. இந்த ஆஃபீஸோட பாஸ் எங்கே இருந்தாலும் வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. மேடம் என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசலான்னா ஆஃபீஸில் உள்ளவங்க சொல்ல, நீ என்ன உன் பாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, யோ பாஸ் வெளியே வாயா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, வாங்க வெளியே போய் பேசலான்னு சொல்ல, உன் மேலே எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும், உன் பாஸ் தானே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், உண்மையை சொல்கிறேன்னு சொல்ல, அம்மா என்ன பேசுறீங்கன்னு இவ கேட்குறா. எங்க பாரு, உன் பாஸ் கூட காரில் ஏறி போனல, இதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு, அந்த ஆளை கூப்பிடு, அந்த ஆளை நான் கூப்பிடுங்கிற மாதிரி நாளை கேள்வி கேட்காம விட மாட்டேன், சின்ன பொண்ணு கேட்கறதுக்கு யார் இல்லைன்றதுக்காக அந்த ஆளை இஷ்டத்துக்கு பண்ணுறானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ
ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் மேடமோட அம்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அம்மா எங்க பாருங்க நான் சொல்றது கேளுங்க, அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இவ சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே அவங்க அம்மா இவ்வளோ அரைஞ்சிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நான் கௌரவமாக ஒரு வாழ்க்கை வாழலன்னு நினைக்கிறேன், ஆனால் அது எல்லாம் ஒன்றால் வீணாக போயிரும் போலன்னு அவங்க சொல்லிட்டுருங்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் இவ்வளோ பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க ஹீரோனுக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்கு. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எங்க பாருமா மற்றவங்க பேசுகிறத பற்றி நீ கவலைப்படாத நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோ இருக்க ரூம்க்கு ஓடி வர என்னால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்துடுறா. இதுக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தள்ளி போங்கன்னு சொல்ல நீ முதல்ல தள்ளி போடின்னு சொல்லி அவங்க அம்மா ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட ஹீரோ வந்து பிடிச்சி இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா யார் ராணி அப்படின்னு சொல்லி கேட்க இந்த கம்பெனியோட ஓனர் நான் தான், நீங்க என்னதான் பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அவங்க கூட பேசாதீங்க, நான் இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன்னு சொல்ல உன் கையில் அடிபட்டிருக்கு பாரு, காயத்துலேருந்து ரத்தம் வருது, அவங்க உன் காயத்தை டச் பண்ணாங்களான்னு கேட்க ஐயோ இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் நடக்கிற காரியத்தை பார்க்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. பாத்தியா என் பொண்ணை எப்படி மயக்கி வச்சிருக்கன்னு, உன்னோட பவரையும் பணத்தையும் காட்டி என் பொண்ணை பிளாக்மெயில் பண்ணியிருக்க, அதனால தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அவர் கூட விருப்பப்பட்டு தான் காரில் போனேன், அவருக்கு இதுக்கே எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றான். அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எல்லாருனோடய இவ கையில் ரிங்க போட்டு விட்டுறான். நீ என்னோட சட்டப்பூர்வமான பொண்டாட்டி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அப்போ வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு அவன் ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர ஹீரோவோட ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உன் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களையே ஆளுங்களை வச்சு பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு இவ்வளோ பிடிச்சி திட்டிட்டு இருக்க. இவங்க இப்படி திட்டின உடனே ஹீரோயின் அதே இடத்துல மயக்க போட அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிடுறான். இவன் இப்படி தூக்கணும்னா அவங்கள பார்த்தீங்கன்னா என் பொண்ணை எங்கே கூட்டு போற அப்படின்னு சொல்ல என் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ இப்படி தூக்கிட்டு போன உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள எல்லாரையும் நம்புறீங்க, உங்க சொந்த பொண்ணை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டுட்டு போக இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரே உறுத்தலா இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பெட்ல இருந்துட்டு இருக்க, அவளை பார்க்க அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. அவளை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்க பாரு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, அவளை எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வரணும்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவங்க ஸ்டெப் ஃபாதர் இருக்கானே அவன் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் தப்பிக்க தான் இவ ட்ரை பண்ணுவா, அவளை காப்பாற்ற தான் நான் ட்ரை பண்ணேன்னு இவன் நடந்துக்கதே சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அவன் ஹீரோயினை பார்க்கறதுக்காக உள்ள வர நர்ஸு பார்த்தீங்கன்னா இவளுக்கு போட்ட ட்ரிப்ஸை எடுக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளோட கண்ணை முடிக்கிறான். ஊசி எடுக்கிறத நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி அவளோட கண்ணை மூடிட்டு இருக்க. இவ்வளோ அதை பார்க்கல. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ நல்லா ரெஸ்டடு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு ஹீரோவில் தூங்க வச்சதுக்கப்புறம் வெளியே வந்து அவனோட ஆளுங்களுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி இவளோட ஸ்டெப் ஃபாதரை நான் கூப்பிட்டேன்னு சொல்லுன்னு சொல்ல அவனும் சரின்னு ஹீரோனோட ஸ்டெப் ஃபாதரை கூப்பிட அவனை பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் பார்த்து மரியாதை பேசினா நல்லாயிருக்கும், ஒழுங்கா இனிமேல் என்ன சாரன்னு கூப்பிட்றான்னு ஹீரோவோட அசிஸ்டண்டே மிரட்டிட்டு நேராக ஹீரோவை பார்க்க தான் வரான். இப்போ அவங்க அப்பா ஹீரோவோட ரூமில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு என்னோட சின்ன பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கா, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்ல இவன் இப்படி கேட்டவொடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சட்டை பட்டன்லாம் மடிச்சு விட்டுட்டு அவனுக்கு அடியை போட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவகிட்ட தப்பா நடக்க பார்ப்ப, இன்னொரு தடவை என் பொண்டாட்டி நிழல தொண்ணு நினச்சா கூட உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி கிளாஸ் எடுத்து அவன் மண்டையை போட்டு அடிக்க சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிட்டு இருக்க. இந்த சைடு இவன் கத்து அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் கேட்டுருது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஆளை நான் பார்க்கவே கூடாது, இவனுங்கிறது தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க இப்படி தூக்கிட்டு போகிறத அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஹீரோனுக்கு அனுப்பிச்சு விட அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ அவளுக்கு கால் பண்ணி கேட்க அவன் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறான். அங்கிளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அங்கிள் அவனோட அப்பாவை அடிச்சு போட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அந்த ஆள் கூட நீங்களே சண்டை போட்டீங்க, உங்கள் கையில் அடிபட்டுற போதுன்னு இவன் ஹீரோவை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். வெறும் காலோட நடந்தா உனக்கு சளி பிடிச்சிருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பாவை அடிச்சதுல ஹீரோவோட கையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதை பார்த்து இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவில் டக்குன்னு கட்டி பிடிச்சிடறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் காயத்துக்கு நான் மருந்து போட்டு விடுறேன்னு இவ ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இந்த செடிவிலோட அப்பா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த கையோட அவங்க அம்மாவுக்கு ஒரு அறைய போடுறாரு. என் மூஞ்சில் எப்படி காயப்பட்டிருக்கு பார்த்தியா, எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட புது மருமகனும் உன் பொண்ணு தான், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை திட்டிட்டு இருக்க. அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியலங்கன்னு இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி
இப்படி அழுகிறத பார்த்தோன்னா அந்தால பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்துட்டு சரிம்மா எதை பற்றி நீ கவலைப்படாத உன் பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு அவகிட்ட பேசி நல்ல விதமாக புரிய வைப்போன்னு இந்த ஆளு நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க அவங்களும் இந்த ஆளு சொல்கிறத நம்பிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி ஒன்றா ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு வணக்கம் வச்சுட்டு இருக்க. ஹீரோவே அவளை கூப்பிட்டு வந்து அவளோட கேபினில் உட்கார வைக்கிறான். இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்காக பாலெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போக அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் என்ன ஒரு ரொமான்டிக்கான கப்பல் இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரையும் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ மதியம் ஆகுது. மதிய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் அவங்க அம்மா தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவ பேசாமல் போக அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுமா, எனக்குன்னு இருக்க ஒரே ரத்த சொந்தம் நீ தான். ஒன்று தவிர என் வாழ்க்கையில் எதுவும் முக்கியம் கிடையாது. உன்னோட ஸ்டெப் ஃபாதரை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன். என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு நான் உன் கூடவே வந்துடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசினதை பார்த்தோன்னே ஹீரோயினை நம்ப ஆரம்பிச்சிடறா. ஈவினிங் என் கூட வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அம்மாவும் உன் கூட வந்துடுவேலன்னு சொல்ல இவ்வளோ சரிம்மான்னு சொல்லிடுறா. இப்போ இவன் அவங்க அம்மாவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசலான்னு அவன் ரூமுக்கு வெளியே நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எதுக்காக அவ்வளோ தூரமாக நின்றுட்டு இருக்க, கிட்ட வந்தா நான் உன்னை கடிச்சு போட்டுருவேனா என்ன, கிட்ட வா அப்படின்னு சொல்ல இவ்வளோ கிட்ட வரா. இப்போ அவன் இப்படி கிட்ட வந்தவொடனே ஹீரோவில் பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஆஃபீஸ், யாராவது பாத்திர போறாங்கன்னு சொல்ல யாரு பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை பொண்டாட்டின்னு இவன் பேசிட்டு இருக்க. அவனுக்கு வீட்டில் இருந்து தான் எமர்ஜென்சியாக கால் வருது. அந்த கால் வந்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வரான். இப்போ ஹீரோனோட வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இதில் அவங்க அம்மாவும் இந்த பொண்ணு தான் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவ கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டுறான்னு சொல்ல இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வயசாகுது, இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணல, நீ பாட்டுக்கு இப்படி சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்க, பேர குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதுன்னு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்க. இவங்க இப்படி அழுகிறத பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் கையில் போட்டிருக்க ரிங் எடுத்து காட்ட அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு வாமா, உன்னை பார்க்கணுன்னு சொன்னில்ல, ஏன் வராமல் இருக்குன்னு அவங்க பேசிகிட்டு இருக்க. சரிம்மா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளை யாரை கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அவளோட ஸ்டெப் ஃபாதர் தான். இப்போ அவன் இவளை கிட்னாப் பண்ணிட்டு வந்து உன்னை முதல் தடவை நான் தான் தொடணும்னு ஆசையாக காத்துட்டு இருந்தேன், ஆனால் நீ அவனை டச் பண்ண விட்டுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவள் கை காலை கட்டி போட்டு அவகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்டெப் ஃபாதரை தள்ளி விட்டுட்டு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏண்டா நீ இந்த பொண்ணு தானே காதலிக்கிறதா நினச்சிட்டு இருந்தேன், அப்படின்னா நான் தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேனா, சரி சீக்கிரமாக என் மருமகளை கூட்டு வந்து எனக்கு இன்ட்ரோ கூடுறான்னு அவங்க அம்மா சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃபோன் ரிங் ஆகுது. அதை பார்த்தவொடனே அந்த பொண்ணு ஹீரோனோட காலை கட் பண்ணி விட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை வாங்கி ஹீரோனுக்கு கால் பண்ண அவள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ சந்தேகப்பட்டு இருக்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், என்னை விட்டு போகாதுன்னு அவள் கையை பிடிச்சிட்டு இருக்க. ஒழுங்காக தள்ளி போ, எனக்கு கல்யாணம் ஆச்சு சொன்னது உன் காதில் விழலையா அப்படின்னு சொல்லி ஹீரோவில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோனை காப்பாற்ற வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இப்போ அவளோட அம்மா ரூமுக்கு வந்து பார்க்க ரூமுக்குள்ள அவங்க அப்பா அவளோட பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காரு. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் தான் உங்க அம்மாக்கு ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வருது. அம்மா அந்த ஆள் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு, என்னை காப்பாத்துங்கன்னு முன்னாடியே சொல்லியிருப்பா. இவங்க தான் நம்பாம இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க ஹீரோயினோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அறையை போட்டுட்டு ஓ பொண்ணை இத்தனை வருஷம் வளர்த்தது யாருக்காக, எனக்காக தான் சொல்ல, யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஒன்ன போய் நம்பினே சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்க வேண்டியவகிட்ட இப்படியா தப்பா நடந்துக்குவா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அடிச்சிடறான். இவன் இப்படி அடிச்சதுல அவங்க அம்மா வயிற்றுல அடிபட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க இல்லையா, அதனால தான். இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா இது எல்லாம் உனக்காக தான் பண்ணேன்னு நினைக்கிறியா, உன் பொண்ணுக்காக தான் பண்ணேன், எனக்கு தேவை உன் பொண்ணு தான், நீ கிடையாது, தள்ளி போடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஒரு உதவி போட அவங்க அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அம்மா கண்ணை முழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்க. உன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போறேன்னு அந்த அளவு கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவும் அவனோட ஆளுங்களை வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அம்மா மயக்கத்தில் இருந்துட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்க அம்மாவை காப்பாற்றியாச்சு, ஆனால் வயிற்றுல இருக்க குழந்தைய காப்பாற்ற முடியல, அவங்க அப்சர்வேஷன்
ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்படாத, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, அவங்கள காப்பாற்றிடலாம், நான் தான் கூட இருக்கேல அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை தூங்க வச்சதுக்கு அப்புறம் நேராக அவளோட அப்பனை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ ஹீரோனோட அப்பனை கூட்டு வந்து கட்டி வச்சுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி மேலே கையை வச்சிருப்பேன்னு அவனை அடி பிச்சு எடுத்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோட வீட்டுக்கு அவங்க அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து எங்கே என்னோட மருமகன் தேடிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவ்வளோ வந்துடுறான். ஆண்டி நீங்களும் வந்துட்டீங்களா? அவங்க மருமகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்ல என்ன பிரச்சனைன்னு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஒரே பெட்டில் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்க. எங்கேயும் போகாத பொண்டாட்டி என் பக்கத்துலேயே படுத்திருந்தா நல்லா இருக்குன்னு இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. இப்போ எந்திரிச்ச உடனே ஹீரோவோட கண்ணத்துல கிஸ் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரையும் ஒன்னா பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, இவன் தான் என்னோட மருமகளா, தள்ள நான் பேசணுன்னு அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு அவளுக்கு பிரேஸ்லெட்லாம் கொடுத்துட்டு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமான எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டு சாங்க ரொம்ப மிஸ் பண்றேன், வாட்சில் கட்டி பிடிக்கலான்னா அவ கட்டி பிடிக்கிற மாதிரி வர, இங்கே பாருடி நீ கட்டி பிடிக்கிற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவளுக்கும் என் பையனுக்கும் முக்கியமான வேலை இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இவ்வளோ கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 2 பேரையும் தனியாக விட்டால் தானே எனக்கு பேர் கலந்து வரும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்க. வீட்டில் இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஆண்டி தயவு செஞ்சு என்னையும் உங்கள் பையனையும் ஒன்று சேர்த்து வைங்க ஆண்டின்னு சொல்ல, போது வாய் மூடு, நீ என் பையனை காதலிக்கிறத தானே என்கிட்ட சொன்னீங்க, ஆனால் அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டான், சும்மா என்னை ஏமாத்திட்டு இருக்காத, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் வாழ்க்கையில இனிமே குறுக்க வராம இரு, இதுக்கப்புறம் என் பையனோட வாழ்க்கையில குறுக்க வரேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை சும்மா விட மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன், உன் வாழ்க்கையை விட்டு அவளை வெளியே துரத்தியே தீருவேன் அப்படின்ற மாதிரி இவ வில்லத்தரமா யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. நான் சொல்றது நீ பண்ணியே ஆகணும், அப்படி பண்ணனா நீ கேட்ட காசை உனக்கு தருவேன்னு இவ ஹீரோயினுக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அவகிட்ட ஒரு புது ப்ராஜெக்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்டை பார்த்த உடனே இவன் ரொம்ப சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என் பொண்டாட்டி ரொம்ப சின்சியரா வேலை பார்க்குறா போல அப்படின்னு சொல்ல, ஆமாங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போங்கன்னு இவ சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவனோட வேலையை பார்க்க வந்துடுறான். இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அங்கே உள்ள பொண்ணை பார்த்தீங்கன்னா மேடம் சார் உங்களை கூப்பிட்டாருன்னு சொல்ல, எவ்வளோ ஹீரோவை பார்க்க உள்ள வரா. உள்ள வந்த கையோட ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இன்னைக்கு நைட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், உனக்காக நான் காத்துட்ருப்பேன்னு சொல்ல, ஆனால் ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன், நைட்டு வர லேட் ஆகும்னு சொல்ல, சரி சீக்கிரமாக பார்த்து முடிச்சுட்டு வானே ஹீரோவும் சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு வர, அந்த இடத்துல இந்த மொட்டை பையன் தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த ப்ராஜெக்டில் ஓகே பண்ணா என் கூட ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு சொல்ல, இவ்வளோ சரினே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த அளவு கிட்ட தப்பாக நடக்கிறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் யான்ஸுவோட பொண்டாட்டி, என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள கண்ணாடி டப்பாவை எடுத்து வச்சுட்டு இவங்க எல்லாரையும் மாட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸும் கூட அதே கிளப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இப்படி உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துல இந்த பொண்ணுமே இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடா, என்னை வந்து காப்பாத்துங்கன்னு. இப்போவே இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருக்க. ஹீரோ அவளை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்த கையோட அவனுங்க எல்லாரும் முட்டிக்கால் போட்டு மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவில காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறான். இவன் இப்படி கூட்டிட்டு போறத அந்த பொண்ணு பார்த்தவொன்னே, சே நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோனை தான் காட்டுறாங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, என்னங்க என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்ல, ஓகே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட ஒன்றா ஸ்டே பண்ணலாம். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்த்து எந்திரிக்கா. அவளுக்கு பயங்கரமாக இடுப்பு வலிக்குது. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி பொண்டாட்டி அடுத்த தடவை கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, சாரிங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாக ஞாபகம் இல்லை, எனக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்துட்டாங்களா, அதனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட காது கடிச்சு விட்டுறான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் வேறு ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களா, சாரிங்க என்னால் தான் உங்களுக்கு பிரச்சனை, என் ஃப்ரெண்டு சொன்னான்
நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிங்களாமே, உங்கள் மனசில் வேறு ஏதோ ஒரு பொண்ணு இருக்காளாமே, அந்த விஷயத்தை பற்றி என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்ல, ஏன் மனசில் இருக்க பொண்ணா, அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது நீ தான் அப்படின்னு ஹீரோ பேச வரும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார், மேடமுக்கு மயக்க மருந்து கொடுத்தது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்ட் எடு நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு கிட்டே என்ன சார் ஆனா நான் உன் அங்கிளை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல, போகிற பக்கம் பார்த்தா 2 பேரும் குழந்தையே பெற்றுருவீங்க போலன்னு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த சைடு நியூஸில் இந்த பொண்ணை பற்றின நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஹீரோ அவங்க கம்பெனியை மொத்தமாக டவுன் பண்ணி விட்டுட்டான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கிள் அந்த பொண்ணை பழி வாங்குறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கணும், அப்படின்னா அவரும் உன்னை காதலிக்கிறார் போல அப்படின்னு இவ ஏற்றி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, அங்கிளோட ஸ்டடி ரூம் இருக்குது, அந்த ரூமில் அவர் ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு, கண்டிப்பாக அந்த பொண்ணை தான் அவர் காதலிக்கணும், அந்த பொண்ணு யாருன்றதை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், ஆனால் அந்த ரூமோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியாதே, 2 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இவளுங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு வந்து பாஸ்வேர்டு போட அது தப்புன்னு வருது, உங்கள் 2 பேரோட கல்யாண நாளில் போட்டு பாரு அப்படின்னு சொல்ல இவ்வளோ போட்டு பார்க்குறா. இவ இப்படி போட்டு பார்த்தோன்னா அந்த ரூம் ஓப்பன் ஆயிடுது. இப்போ அவள் உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோயினோட டிராயிங் தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க, பின்னாடி ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ அவன் இப்படி வந்ததை பார்த்தோன்னா அவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோயினும் ஓடலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என் கண்ணை பார்த்து நீ பேசவே மாட்டியா, தலையை கீழே குடிஞ்சிட்டே இருக்க, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எந்த கேள்வியும் உனக்கு கேட்கணும்னு தோணலையான்னு இவ கேட்டுட்ருக்க, அப்படின்னா நீங்கள் காதலிச்ச பொண்ணு நான் தானேன்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். உன்னை கோயிலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போ நீ இதை விட்டுட்டு போயிட்டேன்னு அவளோட முயல்குட்டி பொம்மையை கொடுத்துட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இப்படியே கட் பண்ணால் இவ ஹீரோவோட மடியில் படுத்துட்ருக்க, ஹீரோவுக்கு ஃப்ரூட்ஸ் ஊட்டி விட்டுட்ருக்கான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொண்ணை தான் காதலிக்கிறீங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் இப்போ தான் உண்மை என்னன்றது தெரிஞ்சுதுன்னு சொல்ல, அதான் உண்மை தெரிஞ்சதில்ல, இப்போ புருஷனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் வாடின்னு சொல்லி ஹீரோவில் பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டில் இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக கல்யாண ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருப்பான் போல, அதை அனுப்பி வச்சுட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரங்க தான் வராங்க. மேடம், உங்களோட அம்மான்னு சொல்லி ஒருத்தவங்க லெட்டர் கொடுத்துட்டு போனாங்க, இந்தாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்க இவ்வளோ அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உன்னை இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்திருக்கேன், என்னை மன்னிச்சிரு, உங்க அப்பா செத்து போனதுக்கப்புறம் உனக்கு ஃபீவர் வந்துச்சு, உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன், ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் உன்னோட ஸ்டெப் ஃபாதரை பார்த்தேன், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணேன், ஆனால் இருந்தாலும் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம் உனக்கு தொல்லையாக இருக்க விரும்பல, அம்மாவை பற்றி நீ கவலைப்படாத, என்ன நான் பார்த்துக்குவேன், நீ சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே போதும், அம்மா உன்னை விட்டு தூரமாக வேற ஊருக்கு போகிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவ உங்க அம்மாவை பார்க்கலான்னு வெளியே வந்துட்டு இருக்க, வெளியில யாருமே இல்லை. இப்போ அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து அவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தி விட்டுட்டு இருக்கு. ஹீரோ இப்படி பண்றத அவங்க அம்மா தூரமா இருந்து கார்ல பார்த்துட்டு அந்த ஊரை விட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இவங்களோட கல்யாண நாளை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட கல்யாணத்துக்காக சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த இதுக்கு இந்த பொண்ணு தான் வரா. இவளை ஹீரோ ஜெயில பிடிச்சி போட்டான் போல, அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டா. இப்போ அவ கையில கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோனை குத்துற மாதிரி வர, குறுக்கால அவங்க அம்மா வர, இந்த சைடு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோட ஆளுங்க எல்லாரும் அவளை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஜெயிலை விட்டு நீ வெளியே வரவே முடியாது, இவளை பிடிச்சிட்டு போய் மறுபடியும் ஜெயிலில் போடுங்கன்னா அவளை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்த உடனே பாசத்துல கட்டி பிடிச்சிக்கிறா. அம்மா என்னை விட்டு போறதுக்கு எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. சாரிம்மா, மாப்பிள்ளை தான் என்ன மறுபடியும் கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னை விட்டு போகாதீங்க, என் கூடவே இருங்க, என் கல்யாணத்தப்ப நீங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு ஹீரோவை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.